இந்த ப்ரெஷர் வண்டியிலைங்க செல்ஃபு பேட்ரி கஸ்டமரு புதுசு தான் போட்டிருப்பாங்க போல இருக்கு. பேட்ரி வேறு போடணுன்ட்டாங்க. பார்த்தா பேட்ரி ஒயரிங்கில் தகராறு. 2-3 ஒயர் நிறைய கட்டாக இருந்தது. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. செல்ஃப் மோட்டருக்கு டேரெக்டாக லைன் கொடுத்தா செல்ஃப் மோட்ரு அடிக்குது. செல்ஃப் ரீலேயும் புதுசு போட்டாச்சு. செல்ஃப் ரீலே அப்பவும் செல்ஃபில் எடுக்கலை. பிரேக் லைட் லைன்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சுவிட்சு பார்த்தா பிரேக் லைட்டு பிரேக் பிடிச்சா லைட் சூப்பராக எரியுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், பிரேக் லைட்டுக்கு லைன் போகுது. செல்ஃப் எடுக்கலை. சரின்ட்டு இது டேரெக்ட் பண்ணால் எடுக்குது லைனை. ரிலே கார் லைன் டேரெக்ட் பண்ணி பேட்டரியில் கொடுத்தா லைன் எடுக்குது. அப்போது கம்ப்ளைண்ட்டு சிடிஐ தான். இந்த ஒயருக்கு பாருங்கள், ஒயிட்டு க்ரீனும் ஒயிட்டும் வர ஒயர். இதுலேருந்து தான் இறங்கி ஏறி போய் ரிலேக்கு போகும் ஒயரு. ஆனால் எந்த மூமெண்ட்டும் இல்லை. கஸ்டமரு செலவு பண்ண மாட்டாங்க. இப்போ தான் வெளியே கடையில் எங்கேயோ நிறைய செலவு பண்ணியிருக்கேங்க. எங்களால் செலவு பண்ண முடியாதுன்ட்டாங்க. சரின்னு சிம்பிளாக ஒரு மெத்தடு பார்த்தீங்கன்னா, சிடிஐ தான் கம்ப்ளைண்ட்டு. சிடிஐலேருந்து வர்றங்க ஒயிட்டு க்ரீனு. இந்த ஒயர் எடுத்து டேரெக்டாக இடத்துல கொடுத்துட்டா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. யாராவது மெக்கானிக் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஹார்ன் அடிக்கும். பார்த்தீங்கன்னா செல்ஃப் எடுத்துக்கும். சுவிட்ச் அமுக்கணும். இருங்க காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சாச்சு. ஒரே அடி செல்ஃப் எடுக்கும். ஒயரிங் எல்லாம் பிரித்து பார்த்தா எல்லாம் நல்லாயிருக்கு. கம்ப்ளைண்ட்டு சிடிஐ தான் கம்ப்ளைண்ட்டு. சிடிஐ மாற்ற முடியாதுன்னு சொல்கிற கஸ்டமருக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒயிட்டு க்ரீனு ஒயர் எடுத்து டேரெக்டாக இடத்துல கொடுத்தீங்கன்னா செல்ஃப் எடுத்துக்கும். கம்ப்ளைண்ட் வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.